ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த கல்வெட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த பிரித்து விடுறது வந்து இந்த இடமா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த கல்வெட்டு சான்றுகளை சொல்கிறோம். தாமிரபரணி வந்து வற்றாத நதி. இங்கே மிகச்சிறந்த நாகரிகங்கள் சிவகலை, ஆதிச்சநல்லூர் போன்ற நாகரிகங்கள் உருவாகியிருக்கு. இப்போ அது மாதிரி பிற்காலத்துலேயே நாகரிகங்கள் உருவாகிறதுக்கு நிறையா இலக்கியங்கள் உருவாகிறதுக்கு இந்த இடங்கள் வந்து பயன்பட்டு இருக்கலாம்னு என்னோட கருத்து. முருகன் கோயில் வந்து வர்றதுக்கு முன்னாடி இத்தனை மண்டபங்கள் நடுவில் இருக்கும் இத்தனை பாறைகளை கடந்து வர்றதுனால அந்த ஃபோர்ஸாக வர தண்ணி வந்து அந்த முருகன் கோயிலை முழுமையாக தாக்காமல் பிரித்து வர்றதை நம்ம பார்க்க முடியுது. பிளம்பலும் 2 நாத வாய்க்காலுக்கு கிழக்கு இருக்கு எல்லை. குளங்களில் நீர் நக்கம் அதுக்கப்புறம் இல்லை ஒரு எல்லைன்னு நினைக்கிறேன், எல்லை இருக்கு. அப்புறம் இந்த பாறையில் நீரை மடத்து திருவேங்கடத்து அது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது தெரியல. இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்து வர தண்ணியை வந்து 2ஆக பிரித்து இன்னொரு வாய்க்காலுக்கு அனுப்புகிறதா வந்து செய்தி இருக்குது. அது எங்கேருந்து வருது, எந்த வாய்க்காலுக்கு போகிறது அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் திருவேங்கடத்து அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் திருவேங்கடம் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு குளத்துக்கு விடுறாங்களா, இல்லை அந்த இடம் வந்து இது வரைக்கும் அப்போ பேர் இருந்திருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியல. துண்டு கல்வெட்டுங்கிறதுனால செய்தி முழுசாக தெரியல. அதில் இருக்கக்கூடிய பிளம்பலும் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரித்து விடுறதை வந்து குறிக்குது. அப்புறம் மடை மாற்றி 2 குளங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு 2 குளம் இருக்கு, தண்ணி பிரிக்கிறாங்க, அது மட்டும் இருக்கு. அது எங்க இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அங்கே போய் பார்த்தோம்னாவே தெரியும். இப்போ தண்ணி வந்து அகலமாக தண்ணி வருது. ஸோ அங்கே தண்ணி பிரிகிற இடம் வந்து இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த கல்வெட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த பிரித்து விடுறது வந்து இந்த இடமா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த கல்வெட்டு சான்றுகளை சொல்கிறோம். ஆனால் இந்த கல்வெட்டு வந்து ஆரம்பத்துலேருந்து இதே இடத்துல இருக்கா அப்படிங்கிறது வந்து உறுதி சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த கல்வெட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஏராளமான மண்டபங்கள் இருக்குது, முற்றிலும் சிதிலமடைஞ்ச மண்டபங்களும் இருக்குது, சிதிலமடைஞ்ச மண்டபங்கள் இருக்குது. ஸோ அந்த பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம உறுதி செய்கிறோம். இப்போ நீங்கள் குறுக்குத்துறை முருகன் கோயில் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக மண்டபங்கள் இருக்குது. இந்த மண்டபங்கள் வந்து தாமிரபரணி ஆற்றில் பல இடங்களில் இருக்குது இந்த மண்டபங்கள். இப்போ இந்த மண்டபங்கள் எப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ தாமிரபரணி வந்து வற்றாத நதி. இங்கே மிகச்சிறந்த நாகரிகங்கள் சிவகலை, ஆதிச்சநல்லூர் போன்ற நாகரிகங்கள் உருவாகியிருக்கு. இப்போ அது மாதிரி பிற்காலத்துலேயே நாகரிகங்கள் உருவாகிறதுக்கு நிறையா இலக்கியங்கள் உருவாகிறதுக்கு இந்த இடங்கள் வந்து பயன்பட்டு இருக்கலாம்னு என்னோட கருத்து. ஏன்னா மிக சிறந்த இடங்கள் வற்றாத நதியாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கட்டாயமாக அங்கே வந்து மக்கள் வந்து பயன்பாட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தேவை வந்து அதிகமாக இருந்ததுனால இங்கே நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்குது. இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மக்கள் எவ்வளோ நீராடிட்டு இருக்காங்க, அந்த புழக்கத்தில் இருக்குன்னு. ஸோ அந்த தாமிரபரணி நதி வந்து திருநெல்வேலிக்கு மிகச்சிறந்த ஒரு பக்கபலமாக இருந்திருக்கு நாகரிகம் உருவாகிறதுக்கு. ஸோ அவ்வளோ பெருமை மிக்க நதி இது. தமிழ் கவிதைகள் எழுதி கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு சங்கம் வச்சு அந்த அமைப்பு வந்து இந்த தாமிரபரணி நதிக்கரையோட இந்த மண்டபங்களில் வந்து உட்காந்து தங்களோட கவிதைகளை வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணுறது இன்றும் வந்து காணலாம். அப்போ அந்த டைமில் வந்து எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, எத்தனை மண்டபம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த 1001 படத்தில் வர மாதிரி யோசிச்சிங்கன்னா தெரியும். எல்லா மண்டபங்கள் தான் சங்கு மண்டபங்கள்னு சொல்லுவாங்க. அது இது வந்து ஏன்னா சில நிறைய காரணம் இருக்குது. சங்கு மண்டபம்னு சொல்லுவாங்க. காமிக்க சங்கு மண்டபம்
எல்லாமே மாலை போட்டு இந்த குலசைக்கு மாலை போட்டிருக்காங்க. குலசை மாலை போட்டிருக்காங்க. அதில் போனோம்னா இதுல போனோம். எப்படி கொடுங்க நான் நீ ஒரு தாமிரபரணி ஆற்றுல இருக்கக்கூடிய மண்டபத்தின் மேலே ஏறி பார்க்குறோம். இது ஃபுல்லாக வந்து தண்ணி வர்றது தான். இப்போ வந்து நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து குறுக்குத்துறை முருகன் கோயில் பார்க்குறீங்க. அந்த முருகன் கோயில் வந்து வர்றதுக்கு முன்னாடி இத்தனை மண்டபங்கள் நடுவில் இருக்கும் இத்தனை பாறைகளை கடந்து வர்றதுனால அந்த ஃபோர்ஸாக வர தண்ணி வந்து அந்த முருகன் கோயிலை முழுமையாக தாக்காமல் பிரித்து வர்றதை நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? இதில் பார்க்கும்போது அந்த மண்டபங்கள் அப்படியே நடுவில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய பாறைகள் இது எல்லாம் சுற்றி சுற்றி வந்து அந்த முருகன் கோயிலுக்கிட்ட தண்ணி வரும்போது அந்த வேகம் சற்று குறைவாக வர்றதை நம்ம அறிய முடிகிறது. தேங்க்யூ. இது ரெண்டு இதுக்கு ஜாயின் அரண்டாளுக்கு இரண்டுதெல்லாம் சுத்தி இப்படி பார்த்துட்டு கீழே ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கல்லாங்க. இந்த கல்லாங்க. இந்த கல்லை கிரிப்புக்காக போட்டுருவாங்களா? ரெண்டு கல் ஜாயின் பண்ணிட்டு அது நம்ம இப்போ முன்னாடி உள்ள டேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் 2 கிளாம்ப் மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்களே, இதில் வந்து கல்லில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மண்மரபு நேயர்களே, இது வரைக்கும் 3 எபிசோடாக எங்களுடைய அந்த குறுக்குத்துறையை வைத்து 3 எபிசோடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 நினைக்கிற ஒரு மனநிறைவையும் உங்களுக்கு அங்கேயே கொண்டு போய் பார்த்தா அரிய தகவல்களை நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அரிய தகவல்களையும் அரிய கல்வெட்டுகளையும் இந்த மாணவிகள் கண்டுபிடித்த ஆசிரியர்களும் இந்த மாணவியும் கண்டுபிடித்த அந்த கல்வெட்டுகளை வந்து அவர்கள் வாயிலாக நம்ம வந்து கேட்டறிஞ்சோம். அதனால் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நாங்கள் வந்து இதோடு நாங்கள் வந்து விட போகிறதில்ல. நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை முடிந்த வரைக்கும் கலக்கணும் அப்படின்னு கள ஆய்வு செய்கிறோம். கலக்கணும் இல்லைங்க, கள ஆய்வு செய்யணும் அப்படின்னு நாங்கள் மைண்டில் யோசிச்சுட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து மண்மரபு நேயர்களுக்கு பல அரிய செய்திகளை அந்தந்த இடத்துலேருந்தே கொடுக்குறோம். அந்த ஸ்பாட்டு கொடுக்குறோம். அதுவும் அந்த அறிஞர்கள் கண்டுபிடித்த அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, அவங்க வந்து அதை பகிரும்போது மகிழ்ச்சி. அந்த மாதிரி அறிஞர்களை வைத்து நம்ம பண்ணணுன்ற எங்களுடைய அந்த குறிக்கோள் அதை வந்து எதிர்நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் மண்மரபு நேயர்களே எங்களோட இணைந்திருங்க. இன்னும் திருநெல்வேலியை பற்றி பல செய்திகளை அரிய செய்திகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். எங்களோட பேராசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து வரப்போகிறாங்க. அதனால் எங்களோட இணைந்திருங்க. மண்மரபு நேயர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்க அருமை அருமை. முருகனும் இறங்கி விட்டார்.